Hi guys, welcome back to our channel Tech Out. இந்த டாபிக்ல நம்ம ஏர்டெல் சிம்முக்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக் தான் பார்க்க போறோம். இந்த ட்ரிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல பக்கம் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏர்டெல் சிம்மை ஃபர்ஸ்ட்லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் நம்ம வந்து ஷார்ட்டாக ஏபிஎன் சொல்லுவோம். அதை டேப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் எடுத்தோன்னே ஏபிஎன் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், இல்லை சில பேர் மொபைலில் கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், பக்கத்தில் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் ஏபிஎனை ரீசெட் பண்ணிக்கோங்க. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட் இடத்துல நேம் வரும். நேமில் நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. AIRTEL ஏர்டெல் ஸ்பேஸ் 5G. நேமில் ஏர்டெல் 5G அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஏர்டெல்லில் ஏன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும், 5Gயில் ஜீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் நெட்டுன்றதை டைப் பண்ணிக்கோங்க. AIRTEL NET நெட் ஏர்டெல் நெட்டுன்றதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் AIRTEL ஏர்டெல் ஸ்பேஸ் 5G ஜீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. 5G ஸ்பீடில் எஸ்என் லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. SPEED ஸ்பீட், நெட்டில் என்ன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. NET நெட் ஏர்டெல் 5G ஸ்பீட் நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஏர்டெல் ஸ்பேஸ் 5G ஸ்பேஸ் ஸ்பீட் ஸ்பேஸ் நெட்டுன்றத டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.comன்றத டைப் பண்ணிக்கோங்க. google.comன்றத டைப் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ஏரியா கோட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை, இதில் இருக்கிறத சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது PAP/RCHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் டைப்பில் டிஃபால்ட் SUPLன்றத டைப் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால்லையும் லாஸ்ட் ஆப்ஷன் IPv4/IPv6ன்றத சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த பேரர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், இல்லை சில மொபைலில் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிட்டு LTEலேருந்து GPRS வரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷன் LTE, HSPAP, HSPA, HSUPA, HSDPA, UMTS, EDGE. ஸோ டோட்டலாக அந்த 8 ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎனை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுற மார்க் பார்த்தீங்கன்னா சில பேர் மொபைலில் கீழே மோருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் டன்னு இருக்கும், இல்லை சில பேர் மொபைலில் மேலே டிக் மார்க் இருக்கும். நான் டிக் மார்க்கை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம கிரியேட் பண்ணது செகண்ட் ஒன்னாக இருக்குது ஏர்டெல் 5G. ஜஸ்ட் அதை ஒன்று டேப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்தமாரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலுடைய இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுனோ இப்போ எந்த அளவுக்கு இருக்கின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.